மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கலாம். அதற்காக இடிதாங்கி தன்னை ஒரு தலைவன் என்று நினைத்துக் கொண்டு விரைப்பாக நின்று கொண்டு மற்றவர்களை முறைத்ததாக சரித்திரம் சொன்னதில்லை. ஏனென்றால் இடிதாங்கியை ஒரு தொண்டனாகத்தான் அடிமட்ட குண்டர்களும் மதிக்கிறார்கள். தலைவன் என்பவன் தன் இயக்கத்திற்கு அடித்தளம் போட்டு செங்கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு சாந்து பூசி எழுப்பிய கொத்தனாராக இருக்க அதே சமயத்தில் கையாளாகவும் இருக்க வேண்டும். அப்படி நினைத்துத்தான் இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினேன். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான அரசியலுக்கான அடிப்படையான விஷயங்கள். அதனால் தான் இடிதாங்கிக்கு பதிலாக மாற்று வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று என் கட்சியினர் பல இடங்களில் போராடி வருகிறார். தலைவா கொஞ்சம் தலைக்கு மேலே பாருங்கள் என்று செல்போன் டவரில் நின்று கொண்டு கூவி இடிதாங்கிக்கு பதிலாக மாற்று வேட்பாளரை நிறுத்துமாறு மிரட்டுகிறார். இடிதாங்கிய பொறாமைப்படும் அளவுக்கு ஒரு இடிதாங்கியை விட ஒரு அழகான உருவ பொம்மையை செய்து இடிதாங்கியிடம் இருந்தே நெருப்பு பெட்டியை வாங்கி கொண்டு போய் கொளுத்தி கொண்டாடுகிறார். இப்படி ஒரு போராட்டத்தை மாற்று கட்சியினர் சந்தித்திருக்கிறார்களா? கட்சி என்றால் அப்படி இருக்க வேண்டும். தலை இருக்கும் போது வாளாடக்கூடாது என்று நான் என் தொண்டர்களிடம் சொன்னதே கிடையாது. வாள் என்பது வாழ்க என்று கோஷம் போடுவதற்கு மட்டும் அல்ல. தலைவன் பசியா இருக்கும் போது தலைவாழ இலை போட்டு விருந்து வைக்க வேண்டும். பசி அடங்கிய பொழுதுகளில் விழிகள் செருகும் போது கிடத்துவதற்கு ஒரு மஞ்சத்தை ரெடி பண்ணி தலைவன் அனந்த சயனத்தில் அயர்ந்து தூங்கும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும். அதே சமயத்தில் தலைவன் தான் போட்ட லட்சுமணன் கோட்டை தாண்டுகிறான் என்று தெரிந்த மாத்திரத்தில் தலைவனின் உடலில் உருட்டுக்கட்டைகளால் அவலட்சணமான கோடுகளை போட வேண்டும். இப்படி இருந்தால்தான் தலைவனும் வளருவான், தொண்டர்களும் வளருவார். அந்த அடிப்படையில் தான் இடிதாங்கியையே மாற்ற வேண்டும் என்று கொடும்பாவி கொளுத்தி கொண்டாடுகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் கொளுத்தி போட்ட கையோடு தலைவா இன்னைக்கு போராட்டம் சக்சஸ், நீங்கள் நன்றாக நின்று எறிந்தீர்கள் என்று கூறி எனக்கு லட்டு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்படி ஒரு ஜனநாயகத்தை தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று தான் இடிதாங்கி கனவு கண்டேன். அந்த கனவு இப்போது நனவாகி கொண்டு வருவதை என் தொண்டர்கள் நிரூபித்து வருகிறார். இடிதாங்கிக்கு பதிலாக மாற்று வேட்பாளர் யாரை போடலாம் என்பது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இடிதாங்கி போட்டியிட்டாலும் சரி, இடிதாங்கிக்கு மாற்றாக வேறு யார் போட்டியிட்டாலும் சரி, வெற்றி பெறுவது இடிதாங்கியாகத்தான் இருப்பான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.